நம்ம எல்லாருமே நம்மளோட வாழ்க்கையில அ பணம் இல்லாம நம்ம வாழ்ந்திருக்க போறதில்ல. வங்கிக்கு செல்லாமயும் நம்ம வாழ்ந்திருக்க போறதில்ல. நம்மளோட வாழ்க்கை வங்கியோட தொடர்புடையதா தான் இருக்கு. ஏன்னா, இப்ப அரசாங்கத்திலருந்து கிடைக்கக்கூடிய எல்லா விதமான சலுகைகளும் பணமா கொடுக்கப்படுகின்ற ஸ்காலர்ஷிப் முதற்கொண்டு அனைத்துமே வங்கியின் மூலமா தான் நாம் பெற்றுக்கொண்டு இருக்கிறோம். அத்தகைய சூழ்நிலையில் வங்கி என்றால் என்ன? அ வங்கிகளோட பணிகள் என்ன? இதை நாம் இப்போது தெரிந்து கொள்வோம். அ வங்கிகளுக்கென தனியாக இயற்றப்பட்ட சட்டம் 1961 படி, வங்கி என்பது பொதுமக்களிடமிருந்து வைப்புகளை பெற்று, அந்த வைப்புகள் மூலமாக தேவைப்படும் பொதுமக்களுக்கு கடன்களை கொடுப்பது மட்டுமில்லாமல், வைப்பை அளி அளித்த வங்கியோட கஸ்டமர்ஸ்க்கு அவங்க கேட்கிறப்ப அந்த பணத்த திருப்பி குடுத்து, அதேபோல கஸ்டமர்ஸ் தேவைப்பட்டா அவங்க எப்பனாலும் வித்ட்ரா பண்ணி எடுக்கிறதுக்கும், வங்கியிலேருந்து பணத்தை வெளிய எடுப்பதற்கான உரிமை குடுக்கிற ஒரு அமைப்புக்கான பேர் தான் வந்து என்னன்னா, வங்கி. நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்களான்னு தெரியல. வங்கி வந்து முதல்ல வந்தப்ப வந்து எப்படி வந்திருக்கும்? ஆக்சுவலா இது வங்கி வந்து எங்கன்னா, அ இத்தாலி வெனிஸ்லேருந்து தான் இதுக்கான ஆரிஜின் வந்து இருக்கு. அங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இத்தாலியில வந்து ஒரு நகர சந்தையில வந்து அ ஒரு பெஞ்ச் போட்டு வச்சிருப்பாங்களாம். அந்த பெஞ்சுல யார்கிட்ட எல்லாம் பணம் அளவுக்கு அதிகமா இருக்கோ, அதெல்லாம் அந்த பெஞ்சுல இருக்கிற ஒரு வணிகர்கிட்ட குடுத்துருவாங்க. அவர் வந்து பணத்தால வணிகம் செய்யக்கூடியவர். அவர்ட்ட அந்த பணத்த குடுத்துருவாங்க. அவரு அந்த பணத்தெல்லாம் வாங்கி எடுத்து வச்சு, அங்க அங்க வியாபாரிகளுக்கு பணம் தேவைப்பட்டா கடன் குடுப்பாரு. அந்த கடன அன்று ஈவினிங்கே வந்து அன்று மாலையே வந்து அந்த கடன வசூலித்து, அதுலேருந்து ஒரு கொஞ்சம் லாபத்த எடுத்துக்கிட்டு, மீ அ காலையில அந்த வைப்பு வைத்தாங்கல்ல, அவங்ககிட்ட இந்த பணத்த திருப்பி குடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ, அப்போ முதல்ல வந்த வங்கி எந்த எதுக்கு இருக்குன்னா, அக்செப்டன்ஸ் ஆஃப் டெபாசிட்ஸ் தான் இருந்தது. தட் மீன்ஸ் பொதுமக்களிடமிருந்து வைப்புகளை பெறுதல் மட்டும் தான் முக்கியமாக பணியாக இருந்தது. அந்த பணியிலேருந்து அடுத்த நிலைக்கு சென்றது தான் வந்து என்னன்னா, பொதுமக்களுக்கு கடனை குடுக்கிறது. அப்படின்ற ஒரு வேலைய வந்து செய்ய ஆரம்பிச்சாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் தான் உலகம் முழுவதும் வந்து வங்கிகள் வந்து உருவானது. இந்தியால வந்து ஆங்கிலேய மக்கள் வந்ததுக்கு அப்புறமா சிஸ்டமேட்டிக்கா ஒரு ப்ராப்பரான ஒரு செட்டப்போட வங்கின்ற அமைப்பு முறை வந்து வந்திருந்தது. ஓகேங்களா? உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமான்னு தெரியல. எல்லாருக்கும் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். உலகத்துல இருக்கிற ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு தலைமை வங்கி இருக்கும். அந்த நாட்டுல இருக்கிற ஆ அனைத்து வங்கிகளுக்கான லைசென்ஸ் குடுக்குறது, நிர்வகிக்கிறது, அவங்கள சூப்பர்வைஸ் பண்றது, இன்ஸ்பெக்ஷன் செய்றது, இப்படி எல்லா வேலையும் செய்றதுக்கான ஒரு அமைப்பு வந்து இருப்பாங்க. அதுக்கான பேர் வந்து தலைமை வங்கின்னு சொல்லுவாங்க. இந்தியால ஒரு தலைமை வங்கி இருக்கு. அது வந்து என்னன்னா, இந்திய ரிசர்வ் வங்கின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அவங்க எல்லாத்தையும் வந்து கரெக்ட்டா பேங்க்லாம் ஒழுங்கா அவங்க வேலைய செஞ்சுட்டு இருக்காங்களா, இல்லையா? அதுல வந்து முறைகேடு ஏதாவது நடக்குதான்ற விஷயத்த எல்லாத்தையும் ஆராய்ந்து, அதுக்கான லைசென்ஸ் குடுத்து, அதனோட பணி வந்து மேற்பார்வையிட்டு வந்து வந்து கொண்டே இருப்பாங்க. ஓகே. இப்ப நம்ம அடுத்ததா எங்க போலான்னா, வங்கியோட பணிகள் என்ன? வங்கிகளுக்கு வந்து 2 வகையான பணிகள் இருக்கு. ஒன்று முதன்மை பணிகள், இன்னொன்று துணை பணிகள். முதன்மை பணிகள் வந்து என்னன்னா, வைப்புகளை பெறுதல், கடன்களை அளித்தல். அடுத்தது அ துணை பணிகள் வந்து என்ன இருக்குன்னா, அ ஏஜென்சி ஃபங்ஷன் சொல்லுவாங்க. அதாவது முகமை பணிகள் வந்து செய்வாங்க. ஓகேங்களா? அது இல்லாம இப்ப வந்து மாடர்ன் ஃபங்ஷன்ஸ் வந்து செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. மாடர்ன் ஃபங்ஷன்ஸ்னா வந்து என்னன்னா, இப்ப வந்து பொதுமக்களுக்கு நெஃப்ட், ஆர்டிஜிஎஸ் இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம்ல. அந்த பணியெல்லாம் அவங்க செய்ற வேலைய வந்து பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஓகேங்களா? இப்ப நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா, அ முதல்ல வங்கியோட பிரைமரி ஃபங்ஷன் அதாவது முதன்மை பணிகள வந்து பார்ப்போம். வங்கியோட முதன்மை பணி என்ன? பொதுமக்களிடமிருந்து வைப்பு பெறது. ஏன்னா, எந்த ஒரு வங்கியும் தன்னோட சொந்த பணத்த வச்சு யாருக்கும் கடன் குடுக்குறதில்ல. யார்கிட்டலாம் அளவுக்கு அதிகமான பணம் இருக்கோ, இல்ல யாருக்கெல்லாம் பணத்த சேமிக்கின்ற எண்ணம் இருக்கோ, அவங்கலாம் வந்து என்ன பண்றாங்கன்னா, வங்கியில முதல் வைப்பு வந்து பண்றாங்க. டெபாசிட்ஸ் வந்து பண்றாங்க. டெபாசிட் தமிழ் பேர் வந்து வைப்பு. அந்த வைப்பு வந்து பண்றாங்க. அந்த பணத்தெல்லாம் வாங்கி எடுத்து வச்சுன்னு தான், அத அத பயன்படுத்தி தான் கடன் குடுத்து, அது மூலமா லாபத்த சம்பாரிச்சு திரும்பவும் அந்த வைப்பு நிதி குடுத்தாங்கல்ல, டெபாசிட்ஸ் பண்ணாங்கல்ல, அந்த கஸ்டமருக்கு பணத்த திருப்பி குடுத்துட்டு இருக்காங்களே தவிர, சொந்தமா எந்த பணத்த வச்சும் செய்றதில்ல. அப்ப வங்கி பணி வந்து முதல்ல எங்கருந்து ஆரம்பிக்குதுன்னா, வைப்புகளை வந்து ஏற்றுக்கொள்ளுதலருந்து ஆரம்பிக்குது. ஓகே. எத்தன வகையான வைப்புகள் வந்து இருக்கு? ஆக்சுவலா பார்த்தோன்னா 4 வகையான வைப்பு இருக்கு. ஒண்ணு வந்து பிக்ஸட் டெபாசிட்ஸ் நிலை வைப்பு, நிலையான வைப்புன்னு சொல்லுவாங்க. அப்டின்னா என்ன சார்? நிலையான வைப்புன்றது வந்து என்னன்னா, இதுல யா இதுல நாம் கஸ்டமர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வங்கியில அக்கவுண்ட் வச்சிருக்கிற ஒருத்தர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க கிட்ட இருக்கிற ஒரு தொகைய,
50,000மோ, இல்ல 1,00,000மோ, இல்ல 5,00,000மோ, இல்ல 10,00,000மோ ஒரு ஒரு நிலையான ஒரு 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 தொகைய வங்கியில போயிட்டு ஒரு நிலையான பீரியடுக்கு ஒரு குறிப்பிட்ட வருடங்களுக்கு உதாரணமா 3 வருஷத்துக்கு கழிச்சு நான் அந்த பணத்த எடுத்துக்கிறேன். இல்ல 5 வருஷம் கழிச்சு நான் அந்த பணத்த எடுத்துக்கிறேன். இல்ல 90 நாள் கழிச்சு பணத்த எடுத்துக்கிறேன். இல்ல 180 நாள் கழிச்சு பணத்த எடுத்துக்கிறேன். அப்படின்னு சொல்லிட்டு வங்கியில போயிட்டு முதலீடு வைப்பு பண்ணாங்கன்னா, அதுக்கான பேர் என்னன்னா பிக்ஸட் டெபாசிட் நிலை வைப்புன்னு சொல்லுவாங்க. இப்ப என்கிட்ட வந்து ஒரு ரூ. 1,00,000 இருக்கு. இன்னொரு 3 வருஷம் கழிச்சு தான் நான் எடுத்துக்க போறேன். அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டேன். அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, போயிட்டு பிக்ஸட் டெபாசிட் அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணுவேன். நிலை வைப்பு அக்கவுண்ட் வந்து ஓப்பன் பண்ணுவேன். கணக்கு வந்து ஓப்பன் பண்ணுவேன் வங்கியில. அதுல நான் பணத்த செலுத்திருவேன். அந்த பணத்த எப்ப திரும்ப பெற முடியும்னா, 3 வருஷம் கழிச்சு தான் பெற முடியும். ஓகே. இதுல இந்த இந்த வகையான வைப்புல என்ன பலன் வந்து இருக்கு? என்ன பலன் இருக்குன்னா, முதல்ல கஸ்டமர்ஸ்க்கு வந்து என்ன பலன் இருக்குன்னா, வங்கியில கணக்கு வச்சிருக்காங்கல்ல, டெபாசிட் பண்றாங்கல்ல, அவங்களுக்கு என்ன பலன் இருக்குன்னா, அந்த பணம் சேமிப்புல இருக்கும். நிலையான சேமிப்பா இருக்கும். சரிங்களா? முதல் விஷயம். 2வது விஷயம் வந்து என்னன்னா, அந்த கஸ்டமர்ஸ்க்கு வந்து முதலீடு பண்றான்ல, டெபாசிட்ஸ் பண்றான்ல, எனக்கு வந்து என்ன என்ன 2வது பலன் என்ன இருக்குன்னா, எனக்கு கூடுதலா வட்டி கிடைக்கும். ஓகே. இதுல வட்டி வந்து எவ்வளோ இருக்கும்? வட்டி சதவீதம் எவ்வளோ இருக்கும்? இதுல இருக்கிற வட்டி சதவீதம் எத பொறுத்து இருக்குன்னா, நான் போடக்கூடிய அமௌண்ட்டு, அது எத்தன வருஷம், அதுக்கான இந்த 2த்தையும் பேஸ் பண்ணி தான் இது 2த்தோட அடிப்படையில தான் வந்து என்ன பண்றாங்கன்னா, எனக்கு பிக்ஸட் டெபாசிட்க்கான இன்ட்ரெஸ்ட் வந்து குடுக்குறாங்க. ஓகேங்களா? அடுத்ததுல ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. இங்க நம்ம பிக்ஸட் டெபாசிட் பண்றப்ப, நிலை வைப்பு பண்றப்ப என்னன்னா, பண்றப்பவே நமக்கு வந்து அந்த பிக்ஸட் டெபாசிட் பண்றப்பயே நமக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, நமக்கு ஒரு ரசீது வந்து குடுப்பாங்க. எஃப்டிஆர்ன்னு சொல்லுவாங்க. பிக்ஸட் டெபாசிட் ரெசிப்ட்ன்னு சொல்லுவாங்க. அது இருந்ததுன்னா, நமக்கு இடைப்பட்ட நாட்கள் ஏதாவது பணம் அவசரமா தேவைப்பட்டா, அந்த பிக்ஸட் டெபாசிட் மேலயுமே நம்மளால கடன் வந்து வாங்கிக்க முடியும். அப்படி ஒரு அ உதவி வந்து இதுல வந்து இருக்கு. 2வது வகையான டெபாசிட்க்கான பேர் என்னன்னா, ரெக்கரிங் டெபாசிட். அப்படின்னா என்ன? இதுல பிக்ஸட் டெபாசிட்ல ஒரே ஒரு முறை மட்டும் பணத்த போட்டோம். இதுல வந்து என்னன்னா, தொடர் வைப்பு இது. மாதம் மாதம் 2,000 இல்ல 5,000 இல்ல 10,000 அப்படின்ற ஒரு தொகைய மாதம் மாதம் வங்கியில நம்ம செலுத்திட்டே வருவோம். ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு 3 வருஷத்துக்கு இல்ல 5 வருஷத்துக்கோ. மாசம் மாசம் நம்ம பணத்த கட்டிட்டே வருவோம். நம்ம ஒரு குறிப்பிட்ட வருஷம் 5 வருஷம் கழிச்சுன்னு நம்ம முடிவு பண்ணாங்கன்னா, அந்த 5 வருஷம் மாசம் மாசம் கட்டின பணத்த எல்லாத்தையும் ஒண்ணா சேர்த்து, அதுக்கு மாத அடிப்படையில வட்டி குடுத்து, குமுலேட்டிவ் இன்ட்ரெஸ்ட்ன்னு சொல்லுவாங்க. அந்த வட்டி குடுத்து, அதோட சேர்த்து நமக்கு திருப்பி குடுப்பாங்க. இங்க ஒரு முக்கியமான விஷயம், மாசம் மாசம் அதே அமௌண்ட்ட தான் நம்மளால டெபாசிட் பண்ண முடியும். முதல் மாசம் 2,000 அடுத்த மாசம் 1,000 அடுத்த மாசம் 7,000 அப்படி பண்ண முடியாது. நம்ம உறுதிமொழி குடுத்த அமௌண்ட் எவ்வளோ இருக்கோ, அந்த பணத்த தான் மாசம் மாசம் நம்ம செலுத்திட்டு வருவோம். ஓகேங்களா? இதுக்கான பேர் என்னன்னா, ரெக்கரிங் டெபாசிட். அடுத்த வகையான டெபாசிட் இருக்கு. அது என்னன்னா, கரண்ட் அக்கவுண்ட். நடப்பு கணக்குன்னு சொல்லுவாங்க. நடப்பு கணக்கு என்றால் என்ன? நடப்பு கணக்குன்றது வந்து என்னன்னா, நடப்பு கணக்கு வைத்திருக்கிற வாடிக்கையாளருக்கு வங்கியில நடப்பு கணக்கு யார் வந்து தொடங்க முடியும்? யாரெல்லாம் வியாபாரிகளா இருக்காங்களோ, யாருக்கெல்லாம் வந்து யாருக்கெல்லாம் வந்து தொடர்ச்சியா பணத்த போடுறது, பணத்த எடுக்கிறதுன்ற பணி நெறைய இருக்குதோ, அவங்களுக்கெல்லாம் உருவாக்கப்பட்ட ஒரு கணக்கு தான் வந்து என்னன்னா, நடப்பு கணக்கு. ஓகேங்களா? ஸோ இது யாருக்கானது? வியாபாரிகளுக்கானது, பிசினஸ் மேனுக்கானது. இதுல யாருனால அக்கவுண்ட் ஓப்பன் முடியுமானா, அது வந்து அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்ல. ஏன் அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லன்னா, சுலபமான விஷயம் இல்லன்னா, இந்த நடப்பு கணக்குல நமக்கு ஒரு ஒரு வாய்ப்பு இருக்கு. ஓவர் டிராஃப்ட் ஃபெசிலிட்டி, ஓடி ஃபெசிலிட்டின்னு சொல்லுவாங்க. அப்டின்னா என்னன்னா, அந்த கணக்குல எவ்வளோ பணம் இருக்கோ, அதுக்கு மேல தேவைப்படுற பணத்த கூட நம்ம எந்த ஷூரிட்டி இல்லாம அந்த பணத்த எடுத்துக்கிறதுக்கான கடனா எடுத்துக்கிறதுக்கான உரிமை உண்டு. அந்த பணத்த குறிப்பிட்ட நாட்களுக்குள்ள நம்ம திருப்பி செலுத்துறோம். வட்டி போட்டு தான். ஆனா, நமக்கு பிசினஸ் மேனுக்கு எமர்ஜென்சியா எப்ப பணம் தேவைப்பட்டாலும் அதுல எடுத்துக்க முடியும். அடுத்ததா இன்னொன்னு, இந்த நடப்பு கணக்குல இருக்கிற பணத்துக்கு வங்கி நமக்கு வட்டி குடுக்காது. ஓகேங்களா? ஆனா நீங்க எத்தன முறைனாலும் பணத்த போடலாம். எத்தன முறைனாலும் பணத்த எடுக்கலாம். எந்தவித கட்டுப்பாடும் இல்ல. ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எதுவும் இல்ல. அப்படி ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு எதுல இருக்குன்னா, கரண்ட் அக்கவுண்ட்ல இருக்கு. சரிங்களா? அடுத்ததா 4வதா இருக்கிற அக்கவுண்ட் என்னன்னா, சேவிங் அக்கவுண்ட். சேமிப்பு கணக்குன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இதுதான் இப்போ நம்ம எல்லாருக்குமே ரெகுலரா ஃபாலோ பண்ணக்கூடிய அக்கவுண்ட். ஓகேங்களா?
ந மாணவர்கள்கிட்ட இருக்கு, அ பணியாளர்கள்கிட்ட எல்லார்கிட்டயுமே இருக்கிற அக்கவுண்ட் எதுன்னா, சேமிப்பு கணக்கு. இதுல நம்ம எவ்வளோ அமௌண்ட்னாலும் போடலாம், எவ்வளோ டைம்னாலும் எடுக்கலாம். அந்த எடுக்கிறதுல மட்டும் ஒரு குறிப்பிட்ட ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. ஒரு 3 மாசத்துக்கு இத்தன டிரான்சாக்ஷன் சொல்லியிருப்பாங்க. அதுக்கு மேல எடுக்க முடியாது. ஓகேங்களா? இதுல 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 முக்கியமான விஷயம் சேமிப்பு ஊக்குவிப்பாங்க. ஆனா, இதுல கிடைக்கக்கூடிய வட்டிக்கான அமௌண்ட் என்னன்னா, மிக மிக குறைவாக தான் இருக்கும். ஓகேங்களா? இதுதான் வந்து என்னன்னா, சேவிங் அக்கவுண்ட்.